அல்லாஹ் இந்த மலையில இறக்கி வச்ச அந்த மலை செதறிடும். எதை? இந்த குர்ஆனை. மழை வேணான்றுச்சு. ஆனா இந்த மனிதனாகிய நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வரையிலும் இந்த நோம்புக்கு அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும். நடைமுறைப்படுத்தப்பட்டால் தான் நோம்பு நீங்க நோற்றதுக்கு அர்த்தம். நீங்க நோம்பு நோற்றிருக்கீங்கிறதுக்கு உண்மையான சிறப்பு அப்போதுதான் வரும். அது இல்லாம எந்த சிறப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் எதற்காக இந்த நோம்பை விதியாக்கினானோ அப்படி நோற்று அதன் மூலியமாக அல்லாஹ்விடம் நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோம்பினுடைய அந்த கூலியை அல்லாஹ்வே தருவதாக சொல்கிறான். அல்லாஹ் நானே டைரக்டா தர்றேன், நானே நேரடியாக தருகிறேன். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார், நோம்பினுடைய அந்த கூலி மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்கள். இரண்டு, ஒன்று இந்த உலகத்திலே, அந்த கூலி மற்றொரு கூலி இருக்கிறது அது மறுமையிலே. அந்த அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் எப்படி மறுமையில கொடுக்கிறான்? ரேஹான் என்ற ஒரு தனி வாசல், சொர்க்கத்துல தனியா ஒரு வாசல் இருக்கான். அந்த வாசல் முழுக்க முழுக்க யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நோம்பாளிக்கு மட்டும்தான். யாரெல்லாம் நோம்பு நோட்டார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த வாசல் திறக்கப்படுகிறது. அவர்கள் மட்டும்தான் அந்த வாசல் வழியாக நுழைவார்கள். வேற யாருமே நுழைய மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் தன்னிடம் வச்சிருக்கிறான். ஏங்க தனக்கு வச்சிருக்கணும்? மற்ற எல்லா விதமான அந்த பிரார்த்தனைகளையும் பாருங்க. தொழுகிறது அடுத்தவங்களுக்கு தெரியும். தொழுகிறது நம்ம ரெண்டு தொழுகிறோமா, நம்ம எப்படி தொழுவோம் எப்படி தொழுவல அப்படிங்கிறத அல்லாஹ் பொறுத்தது. ஆனா தொழுகிறதுக்கு அடையாளத்தை தெரியும். வந்தாருங்க, சுபோக்கு நின்றாருங்க, அசருக்கு நின்றாருங்க, மகரிபுக்கு நின்றாருன்னு சொல்லிடுவோம். சில பேர் நிக்கவே மாட்டாங்க, அது வேற கதை, அதுல நம்ம போட்டே. ஆனா நிக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம பாக்குறோம், அது தொழுகைன்னு சொல்லிடுவோம். ஜக்காத் ஒருத்தர் கொடுக்கிறாரு, யாரோ ஒரு ஏழை எளியரை கூப்பிட்டு கொடுக்கிறாரா, அந்த ஏழை எளிய ஒரு யார் ஜக்காத்தை பெற்றுக் கொண்டாரோ அவர் சொல்லிடுவாரு ஜக்காத் தந்தாருங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஹஜ்ஜி நம்ம போறப்பயே ஃபுல்லா தண்டரா போட்டு தான் போறோம். இங்க இருந்து போறப்ப அப்படி போறப்ப ஹஜ்ஜிக்கு போறது எல்லாருக்கும் தெரியும். இதுகள் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு நடக்கக்கூடிய அமல். ஆனா முதல்ல நான் சொன்ன போது நோம்பு என்பது நீங்க சொன்னாதான் நோம்பு தெரியும், இல்லன்னா தெரியாது. அப்படி சொல்லக்கூடிய நீங்க வீட்டுல போய் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு. அதனாலதான் அவன் சொல்றான், அல்லாஹ் எனக்கு அவனுக்கு உள்ள கனெக்ஷன் அது என்கிட்ட விட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். நேரடியாக அல்லாஹ் கொடுக்கிறான், கூலியை நேரடியாக வழங்குகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சான். அந்த நோம்பு திறக்கின்ற போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு மகிழ்ச்சியை சொல்கிறாங்க பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அது ஒவ்வொருத்தரும் நேரடியாக அனுபவிக்கும். யாரெல்லாம் நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோமோ அந்த நிமிஷத்துல ஏற்படக்கூடிய அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணையாக வேற எதுவுமே கிடையாது. என்ன மகிழ்ச்சி ஏற்படுது? உட்கார்ந்துட்டோம், கரெக்டா 6:44 அப்படின்னு முதல்ல போட்டிக்கிறானோ அப்படியே 6:35 உட்கார்ந்துரும். 35 இருந்து அந்த 9 நிமிஷம் போறதுக்கு இடையில சுப்ஹானல்லாஹ் அந்த உலகமே ஏதோ ஒரு 24 மணி நேரமா போயிட்ட மாதிரி இருக்கணும். அவ்வளவு ஒன்னா நவலும் வேகமா ஓடுற போலக்கு. இந்த வாட்சி சரியில்லை, அடுத்த வாட்சி பார்ப்பான். இந்த வாட்சில் டைம் சொல்லுமா, நீ அந்த டைம் சொல்லு, இந்த டைம் சொல்லு, இந்த டைம். அந்த திரைக்கு இந்த நேரம் வந்த உடனே அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. வாயில போட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. நல்லா உண்மையிலேயே அந்த திரைக்கின்ற நேரத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களே, அது உண்மையா. ஆனா திரைக்கின்ற நேரத்தில் இன்னொரு அநியாயமும் நடக்குது, அதையும் சொல்லில காட்டணும். என்ன அநியாயம் நடக்குது? அதுவரையிலும் இந்த சிகரெட் அடிப்பார், பீடி அடிப்பார், எல்லாம் அடிப்பார். அவர் சொல்லுவார், நான் 7 வயசுல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், சின்ன பிள்ளையில இருந்து அடிக்கிறேன், இது எப்படி பாக்கிறதெல்லாம் உட சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா திருட உள்ளுக்குள்ளே இருக்காங்கிறத அல்லாஹ் காமிச்சு கொடுப்பா. எப்ப நோம்புல
நோம்புல மட்டும் அந்த 14 மணி நேரம் தொட மாட்டாரு, அந்த சிகரெட் கடப்பங்க போக மாட்டாரு, அப்படி எப்படி நகர மாட்டாரு. ஒரு இறையத்தை வருகிறது பாருங்க. எவ்வளவு பெரிய சிகரெட் குடிக்கக்கூடிய ஆளா இருந்தாலும், பீடி குடிக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படியே அச்சப்பட்டு நிற்பாங்க. ஆனா இந்த நோம்பு திறக்கிறப்ப பாத்தீங்களாக்கி நீங்க பக்கத்துல என்னென்னமோ வச்சிருப்பீங்க, அதெல்லாம் அவர் கண்ணுக்கே படாது. எப்ப நோம்பு திறக்க நேரம் வரும் அப்படி பேசும்போது தப்பு வாயில போட்டு ஒரு குடி குடிப்பாரு, அவ்வளவுதான் ஓடி போய் அந்த டாய்லெட்ல அப்படி இழுத்து வெளியில விட்டாதான் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் காப்பாத்தோட நாம. ஒரு ஹராம தெரிஞ்சுக்கிட்டே பண்றோமே, ஒரு ஹராம் கூட இல்லை, ஒரு படி மேல போகும், அல்லாஹ் காப்பாற்றணும். இதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது நம்ம சமுதாயம். இதை மக்ரூன்னு சொல்லி ஆக்கி வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம சமுதாயத்தில். இந்த நோன்பு அந்த சகோதரருக்கு பயிற்சியாக மாறட்டும். இந்த நோம்புல என்ன பயிற்சி உங்களுக்கு கிடைக்கணும்? அட 14 மணி நேரம் இருந்த நம்மளால 24 hours இருக்க முடியாதா? இருக்கணுங்கிறதுக்காக இந்த பயிற்சி, இருக்கணுங்கிறதுக்காக இந்த பயிற்சி. அப்ப இருக்கணுமே, ஏன் இதை இவ்வளவு வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இது தப்பு இல்லைங்கிற அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் இது தப்பே இல்லைங்கிறோம். ஆனால் மற்ற குற்றங்கள் வேறு, இந்த குற்றம் என்பது வேறு. மற்ற குற்றத்தில் பாத்தீங்கன்னா தண்ணி அடிச்சா ஒத்த மட்டும் தான் சம்மந்தப்படுறான், விபச்சாரம் செஞ்சா 2 பேர் தான் சம்மந்தப்படுறான், ஆனா வட்டி வாங்கினா 3 பேர் 4 பேர் சம்மந்தப்படுறான். ஆனா இதுல மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் சம்பந்தப்படல. நீங்க குடிச்சுக்கிட்டு விடுற புகையினால எத்தனை மக்கள் இருக்கிறானோ அத்தனை பேர் பாதிக்கப்படுறான், அத்தனை பேருக்கு புற்றுநோய் வருதுங்கிறான். இந்த ஸ்மோக்கர்ஸ் கூட அதிகமா புற்றுநோய் வரலடா, யாரு உள்வாங்குறானோ அவனுக்கு வருது அப்படிங்கிறான். அடுத்தவனுக்கு கேடு விளைவிக்கிறீங்க, உங்க பிள்ளைக்கு கேடு விளைவிக்கிறீங்க, உங்க பொண்டாட்டிக்கு கேடு விளைவிக்கிறீங்க. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த வெங்காயமோ பூண்டை தின்னுட்டு ஜமாத்துக்கு வராதீயா, நல்ல வாயை கூப்பிடுச்சு நல்லா கழுவிட்டு வாங்கயா அப்படிங்கிறாங்க. வெங்காயம் திண்ட அளவுக்கு பூண்டு திண்ட அளவுக்கு புரியும். என்ன தெரியுமா, கப்புன்னு அடிக்கும். ரொம்ப அந்த ஸ்மெல் நம்மளால தாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு நாட்டம் அடிக்கும், அந்த அளவுக்கு. ஆனா அதை விட மோசமான நாட்டம் இந்த பீடி குடிச்சிட்டு வரவங்க, இந்த சிகரெட் குடிச்சிட்டு வரவங்க. இதையும் நம்ம ஆலிம்கள் குடிக்கிறதுனால என்ன ஆக்கிட்டாங்க தெரியுமா? மக்ரூஹ் தான். மக்ரூஹ்னா சின்ன தவறா, 40 சின்ன தவறுகள் சேர்ந்தா தான் ஒரு ஹராம் அப்படின்னு ஆக்கிட்டோமே. அதுக்கு மற்றதுக்காவது அல்லாஹ் சொல்லுகிறான், சூதாட்டத்திலும் மதுவிலும் சிறிதளவு நன்மை இருக்கிறது சொல்றோம். அல்லாஹ் சொல்றாங்க சின்னதா ஒரு நன்மை இருக்கும், ஆனா இதுல ஏதாவது ஒரு நன்மையை காட்டுங்கப்பா, ஏதாவது ஒரு நன்மை, இதனால ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுங்க. கேட்டா மற்றவங்க சொல்லுவான், அதை அடிச்சாதான் என்ன சரியா பின்னாடி கரெக்டா ஆகுமா. இதெல்லாம் பொய்ங்க, இதெல்லாம் போய் முழுமையாக அடிமையா இருக்கீங்க. அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய சமுதாயம் சிகரெட்ல போய் அடிமையா இருக்குது, பீடியில போய் அடிமையா இருக்குது. அப்ப இந்த நோன்பு முதலில் நம்மிடம் ஏற்படுத்த வேண்டிய மாறுதல் எது தெரியுமா? இந்த சிகரெட்ல இந்த பீடியில இருந்து முதல்ல விடுபடும். அடுத்ததா இந்த நோன்பை கழிக்கிறதுக்காக நோன்பை டைம் பாஸ் பண்றாங்க. டைம் பாஸ் பண்றதுக்கு பாசிங்க என்னையா அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள், குறிப்பாக பெண்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத்தனை வகையான திரைப்படங்கள், அத்தனை வகையான கூத்துகள் எதிர பார்க்கப்படுது, டிவியில பார்க்கப்படுது. என்ன நன்மை? என்ன நன்மை நீங்க நோம்பு நோட்டதுனால? திரைப்படத்தை உட்கார்ந்து பார்ப்பீங்க, ஆடல் பாடல் காட்சியை பார்ப்பீங்க, நேரத்தை கொள்ளுவீங்க. ஆனா அல்லாஹ் அறிவித்த அந்த குர்ஆனை எடுத்து படிக்க மாட்டீங்க, அதுல இருந்து படிப்பிட வர மாட்டீங்கன்னா என்ன நன்மை இருக்கு? ஒரு நன்மை கிடையாது. ஆகவே நீங்கள் வெறுமன குடிக்காமல் இருப்பதோ வெறுமன சாப்பிடாமல் இருக்கிறனாலேயோ எந்த நன்மையும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் காமித்து தருகிறார்களே அந்த வழியை பின்பற்றுவோம். இரண்டாவது அல்லாஹ் தஆலா 33வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான், ஒரு பட்டியலை எழுதுகிறான். நம்பிக்கையாளர்களான ஆண்களும் பெண்களும், அதே போல உண்மையை பேசக்கூடிய ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வரக்கூடிய சொல்றான். நோன்பு வைக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும், இவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன், அவர்களுக்குரிய கூலியை மறுமையிலே சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறானே. அல்லாஹ்வுடைய அந்த தயாரிப்பு இருக்கிறது,
அந்த தயாரிப்பை பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்கி அருள்வானாக. வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1.